அவன் தன சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். சிவபெருமானோட கருணையை பார்க்கலாம். கரிக்குருவிக்கு அவரோட கருணையால அதுக்கு முக்தி அளித்த கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பிரதோஷ தினத்தன்று நம்ம சிவபெருமானோட பெருமையை பற்றி சிறிது சிந்திப்போம். அந்நாள்ல வலியவன் ஒருவன் தன்னோட முற்பிறவில செய்த அனைத்து வழிகளிலும் தர்மமே செய்து சிறிது பாவம் செய்து வந்தமையால அவன் என்ன பண்றான், அடுத்த பிறவில கரிக்குருவியாக பிறப்பெடுக்கிறான். அக்கருக்குருவி காக்கை உள்ளிட்ட அனைத்து பறவைகளுக்கும் பகையாகி துன்புறுத்த தொடங்கின. அந்த கரிக்குருவியை எல்லா பறவைகளும் என்ன பண்ணுதுங்க, துன்புறுத்த தொடங்கின அந்த கரிக்குருவிய. ஏன்னா அவன் போன இதுல தர்மம் செஞ்சுட்டு இந்த கொஞ்சம் பாவம் செய்தமையால கரிக்குருவியா பிறப்பெடுக்கிறான். காக்கை எல்லாம் சேர்ந்து இந்த கரிக்குருவி பறவைய ரொம்ப துன்புறுத்த செயலாயிற்று. அதுக்கு ரத்தம் கூட வர ஆரம்பித்தது. கையிலிருந்து என்ன ஆயிற்று, ரத்தம் ஒழுகி கொண்டே இருந்தது. இது என்ன ஆச்சு, மதுரை நகருக்கு வாசம் செய்தது. பின் நகருக்கு வெளியே இருக்கிற ஒரு காடு ஒன்று இருந்தது. காடுல குருவி போய் பறந்து சென்றது. அங்கு நல்லா பூத்து குலுங்கி மரக்கிளையில உட்கார்ந்து அக்குருவி ரொம்ப கஷ்டம், மன வேதனை அடைஞ்சு பெருமூச்சு விடுது. அப்போது அந்த மரநிழல்ல தங்குறதுக்கு பொருட்டு சிவபக்தர் ஒருத்தர் அங்க மரத்துக்கு கீழே அமர்றாரு. அவர் என்ன ருத்தாட்ச மாலையும் வெந்நீரும் அணிந்த சிவபக்தர் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு செய்யறதுக்கு வந்தாரு. அங்கிருந்து சில பேர்கிட்ட எவருக்கும் நற்பலங்களை அளித்திடும் இந்த ஊர் இந்த மதுரை தான். தீர்த்தமாக பொற்றாமரை குளம் இருக்குது. இங்குள்ள கோயில்ல குடிகொண்டிருப்பவர் நம் சோமசுந்தர பெருமான் ஆவார். ஒரே இடத்துல தலம், தீர்த்தம், மூர்த்தி என எந்த இதுலயும் அமையாது. தலமும் இருக்கு, தீர்த்தமும் இருக்கு, மூர்த்தியும் இருக்கு அப்படின்றாரு. ஆனா இச்சிறப்பு எல்லாத்திலையும் விட எல்லா ஊர்களையும் விட இந்த மதுரை அம்பதிக்கு தான் இது கிடைத்திருக்கு அப்படின்றாரு. இதனால இத்தலத்திற்கு இணையானது இந்த உலகத்துல எதுவும் கிடையாது அப்படின்னு மதுரை எம்பதியை பற்றி சிறப்பை பற்றி பேசுறாரு. தலத்துல குடிகொண்டுள்ள சோமசுந்தர பெருமானை வழிபடுவோருக்கு அப்பெருமான் எளியவர். அடியார்களுக்கு ஓரிடும் வரங்கள் அனைத்தையுமே அள்ளி தருவார். இப்பிறவியிலேயே அளித்திடும் அருளும், அதுவும் அந்த அருளை நம்ம இப்பிறவியிலேயே அடைய முடியும். எனவே இத்தலத்து மூர்த்தியான சோமசுந்தர பெருமானும் விசேஷ மூர்த்தி ஆவார் என்று நல்லுபதேசங்கள் பலவற்றையும் சிவபக்தர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் அந்த சிவபக்தர். மரக்கிளைவுல மேல இருக்கிற அந்த சோர்வோடு கரிக்குருவியும் அந்த சிவபக்தரோட உபதேசம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவ்வுபதேசத்தை கேட்டதும் கரிக்குருவிக்கு ஒரு நாணம் திறந்தது. அதனால பறவையாக தான் ஏன் பிறப்பெடுத்தோம் அப்படின்ற காரணமும் அதுக்கு புரிந்தது. இப்பிறவியை நான் ஒழித்திட வேண்டுமானால் இந்த சிவபக்தர் கூறியபடியே நானும் செய்திட வேண்டும் என உறுதி கொண்டு அக்காட்டினை விட்டு பறந்து எங்க போச்சுன்னா மதுரை அம்பதிய சோமசுந்தர பெருமான தரிசிக்கிறதுக்காக போகுது. மதுரையை அடைந்த குருவி என்ன பண்ணுச்சுன்னா பொற்றாமரை குளத்துல தீர்த்தம் ஆடி முடிக்குது. சோமசுந்தர பெருமான பக்தியோடு வளம் மானசீக பூஜை செய்து வழிபட்டது. இவ்வாறாக 3 தினங்கள் அந்த கரிக்குருவி பூஜை பண்ணுது சிவபெருமானுக்கு. கரிக்குருவின் வழிபாட்டை பார்த்த அன்னை மீனாட்சி கேக்குறா இறைவனிடம், சுவாமி, கரிக்குருவி எக்காரணம் கொண்டு பொருட்டு தங்களை இங்கு வழிபடுகிறது அப்படின்னு கேட்கிறா மீனாட்சி அம்பா. கரிக்குருவியின் வழிபாட்டை பார்த்த அன்னை மீனாட்சி அம்மை இறைவனிடம், சுவாமி, கரிக்குருவி எக்காரணம் பொருட்டு தங்களிடம் வழிபடுகிறது, இத்தலத்திற்கு அது வர காரணம் என்ன அப்படின்னு சோமசுந்தர பெருமானை அன்னை அன்போடு வினவினார். சோமசுந்தர பெருமாளும் கரிக்குருவி எதற்காக பிறவி எடுத்தது என்பதையும் அது செய்த பாவங்களையும் அன்னையிடம் விளக்கி கூறி, அது செய்த பாவங்களால் கரிக்குருவி வரம் பெற்றது, கரிக்குருவியாக பிறவி எடுத்தது அப்படின்னு சொல்றாரு சோமசுந்தர பெருமான். பிறகு சோமசுந்தர பெருமான் கரிக்குருவின் மீது அன்பு கொண்டு கரிக்குருவின் திருவருள் புரிந்து அதுக்கு மிருத்யஞ்ச மந்திரத்தை உபதேசித்து அருளினார் சிவபெருமான். சிவபெருமான் கூறிய அந்த மிருத்யஞ்ச மந்திரத்தை கேட்ட உடனே கரிக்குருவியோடு செவியில் பட்டதும் கரிக்குருவியோடு பிறவி துன்பம் நீங்கியது. மந்திரம், அதாவது மிருத்யஞ்ச மந்திரத்தை செவியில் பட்டதோடு என்ன ஆயிற்று, கரிக்குருவியின் பிறவி துன்பம் நீங்கியது. அதனோட சிற்றறிவு நீங்க பெற்று பேரறிவு சித்தியானது. சிவபெருமானை திருவடிகளை மனதால் தியானித்த கரிக்குருவி
பெருமானே, கரிக்குருவியான என்னை ஆளவும் வேண்டுமோ? எளியோரை தேடிச் சென்று அருள் புரியும் தேவி தன்மை போலும் அடியேன் முற்பிறவில் செய்திட்ட தர்மம் பொருட்டு இப்பிறவில் தங்கள் வாய் மூலமே மிருத்யுஞ்ச மந்திரத்தை அடியேன் பெற்றேன். மறுமை என்பது மறுபிறப்பில் அடியேன் சிவபக்தி பெறவும் அதன் காரணமாகவே அமைந்தது. இருந்தாலும் எளியேனாகிய அடியேனுக்கு ஒரு குறை உள்ளது என்று கூறியது. தேவதேவனே, கொடிய பறவைகள் எல்லாம் என்னை துன்புறுத்துகின்றன. என் நிலைமை அனைவரும் பார்த்து பரிகசிக்குமாறு இருக்கு. எல்லோரும் கேலி பண்றாங்க. அப்போது சோமசுந்தர பெருமான் கருணை கொண்டு கூறுகிறார், கருக்குருவியே, கொடிய பறவைகளுக்கெல்லாம் வலியவனாக நீ கடவாயின்னு அதுக்கு ஒரு வரம் தராரு. இறைவனின் அருளை கேட்ட பின் கரிக்குருவி, எம்பெரானே, அடியேனுக்கு மேலும் ஒரு வரம் தரணும் வேண்டும் என்று மறுபடியும் ஒரு வரத்தை கேட்குது. அடியேனுக்கு மேலும் ஒரு வரம் தாருங்கள் தேவீர். அடியேனுக்கு அருளிய வலியான் என்னும் பெயர் எளியவனாகிய எனது மரபினேலே வரும் பறவைகளுக்கு விளங்கிட வேண்டும். அப்பறவைகள் தாங்கள் உபதேச அருளிய மந்திரத்தை ஓதி ஓதி உய்ய வேண்டும், தாங்கள் அருள் புரிந்திட வேண்டும் என்று சிவபெருமான கேட்குது கரிக்குருவி. இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என கூறி அருளினார். பிறகு திரியம்பகம் என்னும் வேத மந்திரத்தை தெய்வம், ரிஷி, சந்தம் ஆகிய உதார்த்தம், அனுத்தம், சொரித்தம் என்ற மூவகைப்பட்ட ஓசையோடு பகவான் கரிக்குருவிற்கு தெரிவித்து அருளினார். இறைவன் அருளிய திருமந்திரத்தை கரிக்குருவி இடைவிடாது பயின்று வந்தது. அதன் மரபு வழி பறவைகளும் இறைவன் அருளால் பறவைகளுக்கெல்லாம் வலிமை பெற்று வலியான் காரண பெயர் பெற்று உலகில் சிறப்புற வாழ்ந்து வந்தன. பின் இறைவனின் திருவடி நிலை அடைந்து பேரின்பம் அடைந்தது கருக்குருவி. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? சிவபெருமான் கருணை கடலாக நம்மளுடைய நேர்மையான பிரார்த்தனைகளை யாரும் நிறைவேற்றுவார். நேரில் வந்து கரிக்குருவிக்கு மிருத்யுஞ்ச மந்திரத்தையும் உபதேசித்தருளினார். திரியம்பகம் என்னும் வேத மந்திரத்தையும் வந்து அருளியா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.